கோர்ட்ல எல்லாருமே வந்து என்ன நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து முடிச்சுட்டா அப்படின்னு நினைச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு ரூ. 10,000 டிரான்சாக்ஷன் ஃபுல் கேஸையுமே வந்து தலைகீழா வந்து மாத்திடுச்சு. மனோஜ் சைடு இருந்த சாட்சி எல்லாருமே வந்து திக்குமுக்காடிட்டாங்க. ஜட்ஜு கூட பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சி வந்து செல்லாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரோஹிணி வந்து கேம் வந்து ஆடிட்டாங்க. ஆனா வெர்டிக்ட் வந்து கிடைக்கல. கவுன்சிலிங்க்கு வந்து அனுப்பிட்டாங்க. கோர்ட் வாசல்ல தான் பார்த்தீங்கன்னா ரியல் சீனு. என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு ரோஹிணி வந்து கேட்குறா. ஆனா விஜயா வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் கனவுல கூட வந்து நடக்காது அப்படின்னு வெடிச்ச மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து ரோஹிணி வந்து சவால் விடுறா. நாங்க சேர்ந்து வாழ்வோம், நீங்க பார்க்க தான் போறீங்க. இது லவ் டயலாக் இல்ல, ஓப்பன் வார்னிங்கா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே இன்னொரு ஷாக். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வந்து 7 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு இது கேட்ட உடனே விஜயாக்கு வந்து கோவம் வந்து அரையிறாங்க. சிந்தாமணிட்டு இருந்து பணத்தை வாங்கி ரோஹிணி வந்து விரட்டணும் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ரகசியம் வந்து யாருக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு தெரியுமா? மீனா மட்டும்தான் இந்த வீட்டுல வந்து காமா இருந்தாலுமே கிளாரிட்டியோட வந்து இருக்கிறவ. அந்த சிந்தாமணி வந்து நம்பின வீடும் இப்ப வந்து சிக்க போகுது அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்றா. அதே நேரம் ஷோரூம்ல ரோஹிணி இன்னொரு மைண்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்றா. வீடியோ எடுத்து போலீஸ் அப்படின்னு த்ரெட்டன் பண்றா. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி உண்மையாவே வந்து பாதிக்கப்பட்டவளா இல்ல எல்லாரையுமே கார்னர் பண்றவளா? 7 லட்சம் கடன் இந்த குடும்பத்தையும் வந்து உடைக்குமா இல்ல மீனா தான் வந்து காப்பாத்த போறாளா? இதுதான் வந்து ஆரம்பம். அடுத்த எபிசோட்ல வந்து நடக்க போறது பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய வெடிப்பா வந்து இருக்க போகுது. 7 லட்சம் கடன், கவுன்சிலிங், அதே மாதிரி ரோஹிணியோட மைண்ட் கேம், இந்த 3 விஷயம் சேர்ந்து இந்த வீட்டை வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. ஒரு அம்மாவோட ஈகோ, ஒரு காதலனோட பிடிவாதம், ஒரு மருமகளோட அமைதி, இந்த 3 பேரோட முடிவு தான் இந்த குடும்பத்தோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி வின்னர் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரோட சைடு, ரோஹிணியா, விஜயாவா இல்ல மீனாவா? ஃபுல் வீடியோ வந்து டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். மறக்காம பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் அண்ட் vote வந்து கமெண்ட்ல போடுங்க. இல்லனா நாளைக்கு ஸ்டோரி வந்து புரியாம போயிடும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நாணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.